இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இப்படிலாம் ஒரு டேரக்டர் இருந்திருக்கிறாரா? அந்த டேரக்டரோட லுக்கு இப்படி இருந்திருக்குதா? இப்படி இருந்தவரா வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ. ஏன்னா இவர் பண்ணி வச்சிருக்கிற வேலை அந்த மாதிரி. ஏபி நாகராஜன், ஸ்ரீதர் இவங்கெல்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் தனக்குன்னு தனி முத்திரை படித்த ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் தான் இயக்குனர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். இவர் ஆள் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து ஒரு 4 அடி தான் இருப்பாராம். அதே மாதிரி சட்டை பெரும்பாலும் போட மாட்டாராம், சட்டை போடாமல் வருவாராம், டேரக்ட் பண்ணுவாராம். இவர் பார்க்குறப்போ ஒரு டேரக்டர்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு முகம் இருக்கும்ல. ஒரு டேரக்டர் வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி சட்டை போட்டு வரணும், இப்படிலாம் அப்படிலாம் எங்கேயுமே இருக்க மாட்டாராம். யாருக்குமே அவரை பார்த்தா டக்குன்னு டேரக்டர்னே தோணாதான். ஆனால் அவரோட வேலை அப்படி இருக்கும். லைக் இப்போ வந்து பாலா சார் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, டேரக்டர் பாலா வந்து ஒரு நடிகரை வந்து பயங்கரமாக மோல்ட் பண்ணிடுவார், அவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் இருக்கிற பல ஹீரோஸ் இப்போ வந்து பாலா சார் படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆக்டிங் வந்து நம்மளால் இன்னும் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சார் படத்தில் நடிக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. இவர் அந்த காலத்தில் இருந்த ஒரு பாலானே சொல்லலாம். ஏன்னா இவரோட படத்தில் நடிக்கிறதும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரோட படத்தில் போய் நடிக்கிறீங்கன்னா நீங்கள் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாராகவே மாறணும், அப்போ தான் பண்ண முடியும். ஏன்னா இவரே வந்து ஒரு பெரிய ஆக்டர். அவர் ஆக்டிங் வந்து சொல்லிக் கொடுக்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்குமா. அறிமுக நடிகர்கள் மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசனே ஒரு படத்தில் வந்து நடித்தாருன்னா அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மாதிரி தான் நடிக்கணும், இல்லைனா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒத்துக்கவே மாட்டார். இவரை பற்றி இவ்வளோ சின்னதாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு பெரிய வீடியோவில் பேசணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டர் சிவகுமார் அவர் இவரோட படங்களில் கொஞ்சம் நிறையா நடிச்சிருக்கிறாரு. இதில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதில் சிவகுமார் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் தான் சிவகுமார் முதல்ல பாட்டு பாடி நடிச்சிருப்பார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்துலையும் வந்து அவர் பாடி நடிச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த படத்தில் ஒரு பாடல் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சிவகுமார் உடனே ஐயோ நமக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நம்ம வந்து போய் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பா மாஸ்டர்கிட்ட போயிட்டு டான்ஸ் கற்றுக்கிறாரு சிவகுமார். டான்ஸ்னால் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் பயங்கரமாக வெஸ்டர்ன் மூவ்ஸ்லாம் போட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் ஒரு வாரம் கற்றுக்கிட்டு மறுபடியும் ஷூட்டிங்க்கு வராரு. அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு வந்து பயங்கர குத்துப்பாட்டாக இருக்குது. இவர் கேட்டதுக்கப்புறமா என்னடா அது பாட்டு பயங்கர குத்துப்பாட்டாக இருக்கேடா அப்படின்ட்டு சரி போய் மறுபடியும் நம்ம கொஞ்ச நாள் ஃபோக் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேப்பில், அதாவது மற்ற சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா அந்த கேப்பில் போய் ஒரு தனியாக போய் டான்ஸ் கற்றுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது இதை வந்து டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கவனிக்கிறாரு. கவனிச்சோடனே கூப்பிட்டு இப்போ எங்கே போயிட்டு வர, வேர்த்து விறுவிறுத்து வர, என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சிவகுமார் சொல்கிறாரு, இல்லை நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு டான்ஸ் தெரியாது, இந்த பாட்டு வேறு குத்துப்பாட்டாக இருக்குதுல்ல, டான்ஸ் நான் கற்றுக்க சொன்னேன் உன்னைய, நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் நீ ஆட போகிறதே இல்லை, இந்த பாட்டு முழுக்க தென்னை மரத்து மேலே தான் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. சிவகுமாருக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா நிஜமாவே அந்த பாடல் முழுக்க தென்னை மரத்தில் தான் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடல் பேரே தென்னை மரத்திலே தான். ஸோ இந்த பாட்டு முழுக்க தென்னை மரத்தில் எடுக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், பாட்டு முழுக்க அங்கே தான் இருக்க போகுது, அங்கே தான் நீங்கள் ரியாக்ஷனு டான்ஸ்லாம் வந்து அது மேலே இருந்து தான் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சிவகுமார் உடனே இப்போ அவருக்கு வேற ஒரு பயம் வருது. என்னதுன்னா தென்னை மரத்து மேலே நம்ம எப்படி ஏற போகிறோம்? இப்போ நாகேஷ்லாம் வந்து தென்னை மரத்தில் சரசரன்னு ஏறுவார், நம்ம பார்த்துருக்குறோம் சில சீன்ஸ்லாம். நாகேஷுக்கு நம்மளோட வயசு கூட, ஆனால் நம்ம வயசு கம்மி தான், அப்போ நம்ம ஏற முடியாது தென்னை மரத்து மேலே. அப்போ நம்ம தென்னை மரத்து மேலே நம்ம வந்து ஏறுறதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தென்னை மரத்தில் ஏறுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த தென்னை மரத்தில் ஏறுவாங்களே அவங்களோட சேர்ந்து இவரும் ஏற ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு ஏறத்தாழ டாப்பு கிட்ட போகிறப்போ கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. கீழே இருந்து அந்த தென்னை மரத்தில் நிஜமாக ஏறுறவங்க வந்து சாமி உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது சாமி, நீங்கள் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. சிவகுமார் வந்து இல்லை நல்லா முடியல அப்படிங்கிறாரு. சாமி விட்டிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, அப்படி விடாமல் நீங்கள் சறுக்கிட்டு போனீங்கன்னா நெஞ்சு ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, உறிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கீழே விழுந்தேன்னா நான் வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே வந்தனால நெஞ்சு ஃபுல்லாக உறிஞ்சிருது. ரத்தம் பயங்கரமாக, இங்கேருந்து ஃபுல்லாக ரத்தம். உடனே சிவகுமார் வந்து மேலேயே ஒரு டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக கவர் பண்ணி கழுத்து வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அப்போது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அது கிராமத்து படையா, கிராமத்து படத்தில் வந்துட்டு நீ இப்படி கழுத்தெல்லாம் கவர் பண்ண டிஷர்ட்லாம் போட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னாச்சு கழுத்தில் அப்படின்னோடனே இல்லை நான் தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன், ஏன்னா தென்னை மரத்தில் நீங்கள் சீன் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தென்னை மரத்தில் ஏறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னோடனே நாங்கள் ஏற்றி விட மாட்டோமா, நாங்கள் ஏணி வச்சு ஏற்றி விடுவோம் இதுக்கெல்லாம் ஏன் நீ தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னோடனே அவருக்கு அது தெரியல. அவர் வந்து அப்போ தான் சினிமாக்குள்ளே வந்த புதுசில் இருக்கிறாரு ஆக்டர் சிவகுமார். அதனால் அவருக்கு இதை எப்படி எடுப்பாங்க, ஒரு வேளை அங்கே சொதப்பிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவருக்கு பல்வேறு குழப்பங்கள், அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல
கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு படத்துக்கு ஆக்டர்ஸை நடிக்க கூப்பிட்றாருன்னா அந்த ஆக்டர்ஸ் முன்னாடி இப்போ ஒரு 10 ஆக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா 10 ஆக்டர்ஸோட ரோல் இருக்கும்ல, அந்த 10 ஆக்டர்ஸோட ரோலையும் இவரே பண்ணுவாராம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணனே பண்ணுவாராம். எல்லாரும் மிரண்டு போய் பார்ப்பாங்களாம். ஒரே ஆள் 10 பேராக மாறி மாறி நடித்து எல்லாரும் முன்னாடியும் இதுதான் நடிப்புன்னு சொல்லிட்டு காட்டுவாராம். அந்த ஒட்டுமொத்த படக்குழுவே வந்து அதிர்ந்து போயிருக்குமா. அதே மாதிரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வராரு, அவரோட கார் வந்துருச்சு அப்படின்னாலே ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர பதவடப்பாயிருவாங்களா. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்குது அவர் மேலே. அவரை பற்றி கண்டிப்பாக இன்னும் நிறையா பேசணும். நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. அதை அந்த பெரிய வீடியோவில் பேசுகிறேன். நீங்கள் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பற்றி முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அவரோட படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.